இல்லை கேட்டுக்கோடா கருடம் எங்கள் ஐயா என்ன எண்ணிட்டு ஐயா எனக்கு ஒரு கணக்கு கொடுத்துட்டார். எண்ணிட்டு ஐயா நீதிமான் தேர்தல் அதிகாரி இருக்கடா. ஒரு அதிகாரி என்ன வேலை செய்தான் தெரியுமா இல்லையாடா? ஒரு அதிகாரி அந்த இடம் தேர்தல் அதிகாரினா அந்த கணக்கை நோட் பண்ணி எடுத்து கொடுக்கணும். மாதந்தோறும் சம்பளம் வருதுன்னு சாப்பிட்டு மல்லாக்க படுத்து உன் பொண்டாட்டி பிள்ளையோட படுத்து சுகமாக நக்கிட்டு போகிற. பூமியை கண்ணீர் வெடிக்கும். இயந்திரத்தை போட்டு இருக்குதான், கம்பி இருக்குதான், செங்கல் கம்பியை போட்டு உள்ளே இருக்குதான், பூரா திராயத்தை ஊற்றுதான், மலைகளை உடைக்கும், எல்லாம் உள்ளே ஊற்றுதான். ஊற்றுனா அந்த பூமி என்ன ஆகும்? கீழே வெப்பம் ஏறும், கண்ணீர் வடிக்கும், மண் பூ மாதிரி இருந்த மண்ணை அப்படியே அழிக்கும். இவன் வாழ்ந்து இந்த 76 வருஷத்தில் வாழ்ந்து செத்து போயிடுவான். அங்கங்கே கெட்டடமாக கல் மெத்தி அந்த விவசாயம் விளையிற இடத்துல பூரா நாசமாக போய் கிடக்கும். அடுத்து அது எப்படி சுத்தம் பண்ண முடியுமாடா? தேர்தல் அதிகாரி உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? உனக்கு இந்த கேள்வி கணக்கு போடணும். நான் கரடம் போடுறோம். எங்களுக்கு ஐயா கொடுத்துருக்காரு. பறவைகள் விலங்குகள் எல்லாம் சாப்பாட்டு உணவுகளுக்கு எங்களுக்கு புழுப்பூச்சி வரைக்கும் பூமியில் கொடுத்துருக்காரு. அதில் பூரா கம்பி இருக்க, செங்கலை கட்ட, பூரா மலையில் உடைச்சி சல்லிகளை இருக்க, பூரா இருக்குன்னா என்னத்துக்கிட்ட ஆகும்? விவசாயம் தான் போகுதுடா. இல்லை மனித போய் 5 அடி இருக்க படுத்து உன் பொண்டாட்டி புல்லை உருண்டு போகிறதுக்கு எவ்வளோ நிலப்பரப்பு கிடக்குன்னு அழிக்கக்கூடாது. சரியா? அது என்னைக்குனாலும் ஜென்ரேஷன் கூடுனாலும் எல்லா மக்களுக்கும் பூமியில் விவசாயம் பண்ணி சாப்பிட்டு அந்த சந்தோஷமாக போகணும் தான் கடவுள் கொடுத்துருக்காரு. இது எங்கடா அப்படி அழிக்கடா? முட்டா பேயலா காமுட்டா பேயலா? தேர்தல் அதிகாரி காவல்துறை உள்ள கணக்கு நீ கொடுத்துருக்கியா? காவல்துறை என்ன தெரியுமா? 76 வருஷத்துக்கு அவன் கொடியை தூக்குனது அதில் என்ன இருக்குன்னு பார். காவல் காக்கிறது விவசாயம் தான் காவல் காக்கணும். இவன் விவசாயத்துக்கு காவல் காக்கலை. சிட்டி கிராமத்தில் மாதிரி கிடக்கிறவனுக்கு காவல் காத்துட்டு இங்கிட்டு 2 கையை வீசி இப்படி போ இங்கிட்டு போ, வண்டி வாகனத்தை பெருத்து பூரா புகையாக விட்டு வானத்தை பாலாக்கு தான், பூமியை அதர விடுதான். பூமிக்கு லெஸ்ட்டு வேணும். உனக்கு லெஸ்ட்டு இருக்கலடா. மணிடப்ப லெஸ்ட்டு இருக்கையில் 6-7 மணிக்கு உன் டூட்டி எல்லா வேலையும் முடிச்சுட்டு மல்லாக்க பட்டு மெத்தையில் படுக்க, ஆணும் பெண்ணும் கவர்மெண்ட் வேலாக்குற படுக்கையில் படுத்து உன் பொண்டாட்டி பிள்ளையோட மாற்றி சுகமாக நக்கி படுக்க. அதை விடிய அதர விடலாமா? பூமியை அதரும். பூமி உருண்டையாக இருக்கும். அந்த உருண்டைக்குள்ளே பூமி அதரிச்சுன்னா கீழே வரைக்கும் அதரும். பிரதமர்லேருந்து குடியரசுத் தலைவர் மந்திரியிலேருந்து இடம் கிடக்கு இடிங்கடா, பாலத்தை போடுங்கடா, எம்எல்ஏ ஒரு பக்கம் பாலத்தை போடுதான். இல்லை இதெல்லாம் தேவையாடா உங்களுக்கு? இதெல்லாம் தேவையா? இந்த ரிப்போர்ட்டெலாம் நீதிமன்ற கோர்ட்டுக்குள்ளே அதில் 76 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்குது பார்க்கல. நீதிமன்றம் கோர்ட்டு 140 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாலே பார்க்கலாம் நீதிமன்றம்னா என்ன அப்படின்னு. எல்லாமே நச்சு வச்சுட்டியாடா, பாய்ப்பேடா. உனக்கு தேர்தல் உனக்கு தேவையாடா? உனக்கு தேவையா? பொத்திட்டு போடா. கம்ப்ளைண்ட்டு உள்ள தேர்தல் அதிகாரி ஒவ்வொரு மாவட்டத்தில் சிட்டியில் எம்எல்ஏ என்ன தப்பு செஞ்சுருக்கான், எம்பி என்ன தப்பு பண்ணியிருக்கான், முதலமைச்சர் என்ன, மந்திரி என்ன, எல்லா கணக்கும் நீதிமன்றம் கோர்ட்டில் நீ கொடுக்கலன்னு வச்சுக்க. தேர்தல் அதிகாரி கொண்ட நரம்பு பின்னாடி வெட்டி விட்ருவார். 2 பேண்ட் சட்டியை மாட்டி உனக்கு ஒரு கார் வண்டி சீப்பு கொடுத்துருந்தாங்க. நீ அப்படியே காலை 2 வீசிட்டு போகிற. அந்த கம்ப்யூட்டர் பெட்டியில் கணக்கு அதுவும் சுத்தமாக இருக்காடா? அதுவும் சுத்தமாக இருக்கா? ஓட்டு இயந்திரம் வாங்குதான் போடுதான், அதுலேயும் சுத்தமாக இருக்கா? பூரா வாத்தியாரை கன்சல்ட் பண்ணுதான். அந்த இயந்திரத்தில் உள்ளே ஊடி அந்த பட்டன் செக்ஷனை மாற்றி விட்டுதான். உனக்கு அந்த கணக்கு போடுதாரு. மொத்தத்தில் நுப்பாட்டியாச்சு. தேர்தலே இருக்கக்கூடாது. உனக்கு அந்த தப்பு கணக்கு தப்பு கணக்கு கொடுக்காரு. பாத்தியா பார்க்கலையா? செத்தவங்க ஓட்டு சாவாத ஓட்டுலாம் வாங்கி கொடுக்க நீ தேர்தல் அதிகாரி. எப்படியும் ஒரு வார்டில் 500 பேர் போயிருப்பான். அந்த 500 உள்ளே குத்தி தட்டுதாங்க. அப்போ வாத்தியார் டீச்சர்கள் என்ன வேலை? அரசியல்வாதி அந்த சீட்டு விளையாட்டு பேப்பரை அப்படி உள்ளே கூட சொறி விட்டு தான். இப்போ வரத இயந்திரத்தை தூக்கி வச்சுருக்க. அந்த இயந்திரத்தில் என்ன நடக்குன்னு மட்டும் பார். வெட்டு குத்து எல்லாமே வரும். தேர்தல் அதிகாரினால் எல்லாமே வரும். இப்போ வந்து கொண்டே இருக்கிறது. எல்லா மாநிலம் சிட்டி கிராமத்தில் பூரா எல்லாம் விவசாயத்தை அழிக்கான்னு வந்துருச்சு. இப்போ அரசியல்வாதி நியமித்த தேர்தல் அதிகாரி நீ கூடிய சீக்கிரம் எங்கே போவா? 13 செயலரை நியமிச்சிருக்காரு ஐயா கடவுள். தமிழ்நாட்டுக்குள்ளே தான். ஹிந்தி பேசுகிறவனும் சரி, உருது பேசுகிறவனும் சரி, தமிழ் வார்த்தை பேசுகிறவனும் சரி, இங்கிலீஷ் ஹிந்தி பேசுகிறவனும் சரி, வெளிநாடுன்னு எல்லா நாட்டிலையும் கொண்டு சேர்த்து இழுத்து ஒரே இந்த 13 தள்ளிடுவார். 13 செயலராக 13 கம்பி முக்கால்